எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நன்றி மறவாமை. எப்படி ஒருத்தர் செஞ்ச நன்றியை நம்ம மறக்காமல் இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம கைமாறு செய்யணும், அதை எப்படி நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அர்ஜென்டினா அப்படிங்கிற நாட்டில் சே அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்கிறாரு. அந்த நாடு அமெரிக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய நாடுகிட்ட ரொம்ப அடிமையாக இருக்குது. அந்த நாட்டோட விடுதலைக்காக அவரால் என்ன முடியுமோ சிறு வயதிலிருந்து அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு. அதே மாதிரி நிறைய நாடுகள் அமெரிக்கா கிட்ட அடிமைப்பட்டு இருக்குது. அதில் ஒரு நாடு கியூபா. அந்த கியூபா நாட்டில் ஃபிடல் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த நாட்டோட விடுதலைக்கு போராடிட்டுருக்கார். சேவோட ஃபிடல் பார்த்தீங்கன்னா வயசில் மூத்தவர். அவர் ஒரு கம்யூனிசம் கொள்கையோடு அவர் அந்த விஷயங்களை அணுகிக்கிட்டு இருக்கார். விடுதலைக்காக போராடிட்டுருக்கார். தன்னோட மக்களோட நலனை கருதியும் நம்ம நாடு விடுதலை அடையணும் அப்படிங்கிறத பற்றியும் ஃபிடல் கியூபா நாட்டுக்காக போராடிட்டுருக்கார். இந்த மாதிரி போராட்டங்கள் நிறைய முன்னெடுப்புகள் நிறைய போயிட்டுருக்கு. நிறைய ஆயுதங்களை ஏந்தி போராடுறது, மக்களை திரட்டி போராடுறது, அந்த மாதிரியான நிறைய முன்னெடுப்புகள் செஞ்சு ஃபிடல் கியூபா நாட்டோட விடுதலைக்கு போராடிட்டு இருக்கும்போது சே அப்படிங்கிற ஒரு அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி விடுதலைக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு குணம் கொண்ட ஒருத்தர். அவர் ஒரு மருத்துவர் படிப்பை முடிச்சுட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போகும்போது வேறு ஒரு நாட்டில் அவர் ஃபிடலை சந்திக்கிறாரு. அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே சே என்ன பண்ணுறாரு, தன்னோட பயணத்தை ஃபிடலோட தொடர்றாரு. கியூபா நாட்டோட உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராடுறதுக்கு நானும் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஃபிடலோட சேர்ந்து பயணம் பண்ணுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா நிறைய யுக்திகளை கையாண்டு இவங்களோட போர் விஷயங்களெல்லாம் கைவிடணும், அதை முறியடிக்கணுன்றதுக்கான முயற்சிகள் நிறைய எடுக்குது. அதுக்கு ஃபிடலோட அறிவு எந்த அளவு தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சேவோட அறிவுகளும் அவரோட போர் திறமைகளும் அவரோட மருத்துவ உதவிகளும் தேவைப்படுது ஃபிடலோட போராட்ட வீரர்களுக்கு. அப்போ 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள், ரொம்ப கஷ்டமான காலங்கள் கடந்து அவங்க தன்னோட நாட்டுக்காக போராடிட்டுருக்காங்க. அந்த போராட்டத்தில் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, நிறைய பேர் தன்னோட குடும்பத்தை இழக்கிறாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தும் கூட அந்த விடுதலை கடைசி வர போராடி அதை பெற்றே தீரணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு பயணித்து போயிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விடுதலை கிடைக்குது. கியூபா நாட்டுக்கு விடுதலை கிடைக்குது. அப்போ விடுதலை கிடைக்கும்போது ஃபிடல் ஒரு அதிபர் அந்த மாதிரி பெரிய பதவியில் உட்காராரு. அந்த நாட்டோட நலனுக்காக பாடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தன்னோட தோழன் சே இருக்கார் இல்லையா, அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கொடுக்குறாங்க. அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு பதவி கொடுக்குறாங்க. வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் இந்த விடுதலைக்காக நிறைய போராடினார் அப்படின்றதுக்காக ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அந்த சே என்ன பண்ணுறாரு, தன்னோட பதவியை ரொம்ப சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு என்ன நலன் திட்டங்கள்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குறாரு சே. அப்புறம் சேக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. அப்போ தான் சே என்ன பண்ணுறாருன்னா ஃபிடல்கிட்ட சொல்கிறாரு, ஃபிடல் நான் வேற ஒரு நாட்டோட விடுதலைக்காக நான் போராட போகிறேன், என்னோடய உதவி அங்கே தேவைப்படுது அப்படின்ட்டு பொலிவியா நாட்டுக்கு அவர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஃபிடல் சொல்கிறார், நண்பா நீ போகாத, அந்த பொலிவியா நாட்டுக்கு என்ன இராணுவ வசதிகள் என்னால் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன், ஆனால் நீ மட்டும் போகாத, தன்னோட நாட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு சே இல்லை நண்பா, என்னோடய உதவி தேவைப்படுது, நான் போய் ஆகணும், என்னை தடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதுவும் என்னோட தாய்நாடு மாதிரி தான், அந்த தாய்நாட்டு மக்களுக்கு என்னோடய உதவி தேவைப்படுது, நான் போய் போராட போகிறேன், அந்த உரிமைகளை நான் மீட்டெடுக்கணும், நம்ம கியூபா மாதிரி அவங்களையும் ஒரு சுதந்திர நாடாக மாற்றி ஒரு செழிப்பான நாடாக நான் மாற்றணும் அப்படின்ட்டு சே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு அங்கே நிறைய போர் முனைகள் எடுக்கிறாரு, நிறைய யுத்திகளை கையாளுறாரு. கியூபா நாட்டுக்கு எப்படிலாம் அவர் கையாண்டாரோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு.
ஆனால் வந்து அமெரிக்காவோட இராணுவ பலத்தால் வந்து நிறைய இடங்களில் முறியடிக்கப்படுது. நிறைய சூழ்ச்சிகளால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து மாட்டிக்கிறாரு. எதிரி நாட்டோட இராணுவ வீரர்கள்ட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ அவர் வந்து அங்கே மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அந்த வந்து நியூஸை வெளியே சொல்லலை. இந்த மாதிரி வந்து அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எங்ககிட்ட மாட்டிக்கிட்டார். அவர் தான் வந்து கியூபா நாட்டுக்கான விடுதலைக்கு வந்து ஒரு முக்கிய பங்காற்றியவர். ஸோ அவரால் இந்த பொலிவியா நாட்டோட விடுதலையும் வந்து கிடச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் வந்து சூழ்ச்சியால் அவர் மாட்டிக்கிறார். அப்போ மாட்டிக்கிட்டப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொலிவியா நாட்டில் ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு இராணுவ வீரர்கள் வந்து அந்த இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கொன்னுடுறாங்க, கொன்று பொச்சிடுறாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து அது ஃபிடலுக்கு வருது. கியூபா நாட்டு அதிபருக்கு வந்து அவருக்கு தெரியுது இந்த மாதிரி தன்னோட நண்பன் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருமே ஒரு வருத்தம் தெரிவிப்பாங்க, முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இதுதான் வந்து காமனாக செய்வாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஃபிடல் என்ன பண்ணாருன்னா, தன்னோட நண்பனோட மறைவை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காமல், அவர் இந்த நாட்டுக்கான விடுதலைக்காகவும் நாட்டு வளர்ச்சிக்காகவும் தன்னோட கூடவே பயணம் பண்ணதுக்கு நன்றியை பறைசாற்றும் விதமாக அவர் என்ன பண்ணார்னா, 1967 அக்டோபர் மாதம் வந்து இறந்து போகிறாரு பொலிவியா நாட்டில். இவர் தன்னோட நன்றியும் மரியாதையும் நான் வந்து செலுத்தி ஆகணும் அப்படின்றதுனால 30 வருடங்கள் போராடி சேவோட உடலை வந்து கியூபா நாட்டுக்கு திருப்பி கொண்டு வரார். எஞ்சி இருக்கிற எலும்புகளாக இருக்கட்டும், அந்த உடல் பாதங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் 30 வருஷத்துக்கு அப்புறம் போராடி 1997 கியூபா நாட்டுக்கு அவரோட உடலை வந்து திருப்பி மீட்டு கொண்டு வராரு. அதுக்கு என்ன செய்யணுமோ, அந்த அரசாங்கம் என்ன கேட்குதோ எல்லாத்தையும் கொடுத்து தன்னோட நண்பனோட உடல் இந்த மண்ணில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து 1997 கியூபா நாட்டில் ஒரு இடத்துல வந்து அவரோட எஞ்சிய பாகங்களை வந்து அடக்கம் செய்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க, இல்லை வந்து நான் உதவி பண்ணேன், அந்த உதவிக்கு வந்து எனக்கு நன்றி பலன் கிடைக்கல, நான் வந்து அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க அதை வந்து மதிக்கலை, நான் பண்ணதுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு. ஆக்சுவலாக உதவி அப்படிங்கிறது கொடுத்து பழக வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு ரிட்டன் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். சில உதவிகளுக்கான பலன் உடனே கிடைக்கலாம், சில உதவிகளுக்கான பலன் வந்து ரொம்ப நாட்கள் கழித்து கிடைக்கலாம். ஆனால் என்றைக்குமே நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னா பலன் எதிர்பார்க்காம இருக்கலாம். பட் நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு நன்றி கடனோடு இருக்கணும், அதுக்கு நன்றி மறவாமையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 30 வருஷங்கள் அவர் நினச்சிருந்தா விட்டுருக்கலாம், ஃபிடல் வந்து நினச்சிருந்தா ஓகே அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் அவர் விடாமல் 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உடலை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அதுவரை அவர் எவ்வளோ போராடி இருப்பார். அப்போது சேவோட உதவி எந்த அளவு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, அது எந்த அளவு தாக்கத்தை அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் உருவாக்கியிருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாராவது செஞ்ச நன்றியை நீங்கள் மறக்கவே கூடாது. அதுக்கு நம்ம தமிழ்லேயும் வந்து ஒரு அழகாக ரொம்ப வயசானவங்க சொல்லுவாங்க, உள்ளங்கையில் ஒரு வாய் சோறு கொடுத்தவனை நீ உன்னோட உயிர் இருக்கிற வரை மறக்கக்கூடாது அப்படின்வாங்க. நீ ரொம்ப பசியோடு வாடிட்டு இருக்கும்போது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் சோறு வச்சு நீ சாப்பிட்டு அது உன்னோட பசி ஆற்றிருந்தா உன்னோட உயிர் இருக்கிற வரை அந்த நன்றி வந்து நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்துட்டு நம்ம பெரியவங்க நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தர் செஞ்ச நன்றியை நீங்கள் மறக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் திருப்பி செய்யுங்க, முடியலையா ஓகே, பட் அதை மறக்கக்கூடாது. நம்ம அதுக்கான காலம் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்போது எந்த அளவு உங்களால் முடியுமோ அந்த அளவு திருப்பி செய்ய முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது இதில் சில கருத்துக்கள் மாற்றி சொல்லியிருந்தாலோ விடுபட்டிருந்தாலோ சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். மிக்க நன்றி.